ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 11/12/2024 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஹவுஸ் டன்கர் ஆஸ் ஆர்எஸ் சேர்மன் சேஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கத முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்எஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, ராஜ்யசபாவை தான் ஆர்எஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜ்யசபாவோடைய சேர்மன், ஸோ இவங்களை வந்து ஆக்சுவலி ரிமூவ் பண்ண போகிறதா வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம நியூஸாக வந்தது. பட் ஆனால் நம்ம அது எதுக்காக அப்படின்றது பாலிட்டிக்ஸ் பக்கம் போயிட்டு பார்க்காம பாலிட்டியாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்தோன்னாலே ரொம்ப போதுமான விஷயம். ஸோ இது வந்து ராஜ்யசபாவோட சேர்மேன் வந்து அப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம், அந்த மாதிரி ப்ராசஸ் எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், அண்ட் தென் அது பேஸ் பண்ணியிருக்கிற ஆர்டிகல்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் செலுத்தினா போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ராஜ்யசபாவில் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 67B அண்ட் தென் ஆர்டிக்கல் 92 2 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 67Bயில் வந்து ரிமூவல் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவோட சேர்மன் 2 பேரும் ஒருத்தர் தான் இல்லையா. நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 67Bயில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ப்ராசஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ராஜ்யசபாவில் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஓட்டிங்ஸ் ரொம்ப மெஜாரிட்டி வந்து வாங்கணும். அண்ட் தென் அது அப்புறமா லோக்சபாலையும் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வின் பண்ணி அண்ட் தென் பிரசிடென்ட் கிட்டே போகும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் தான், அதை 14 டேஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். 14 டேஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிட முடியாது. ஒரு 14 நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறாங்க இல்லையா, ஸோ வைஸ் பிரசிடெண்ட் தன்கர் அவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி என்ன ஆப்போனன்ட் டீம்ஸ்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவங்க வந்து வேணுமென்ட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து கொடுத்துருந்தாலுமே நமக்கு 25 டிசம்பர் அன்றைக்கி தான் வந்து 14 நாள் முடியுது. ஆனால் நம்மளுடைய ராஜ்யசபாவுடைய லாஸ்ட்டு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 20th முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப பிளான் பண்ணி தான் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் இந்த எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், என்ன பண்ணணும், இந்த 14 நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 67Bயில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆர்டிக்கல் 92 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து இது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் உணர்த்துற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 92 பிரகாரம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க, அதாவது 14 நாளில் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற மீட்டிங்ஸில் வந்து ஒரு அந்த பிரசிடெண்ட்டாக, அந்த ராஜ்யசபாவோட பிரசிடெண்ட்டாக வந்து அவங்களால வந்து பங்கேற்றுக்க முடியாது, முன்னுரிமை வைத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பங்கேற்க முடியாது அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 92 பிரகாரம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இது எடுத்திருந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஜஸ்ட்டு சொல்கிறதுக்காக. ஸோ மற்றபடி இந்த சென்னை அப்புறம் வந்து தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியாரோடைய பிறந்த நாள். ஸோ இதை முன்னிட்டு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிறத விட யூபிஎஸ் லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போயட், ரைட்டர், இதெல்லாம் தாண்டி ஃப்ரீடம் ஃபைட்டருமே, நிறைய ஸ்வதேசி மூமெண்ட், பால கங்காதர திலக் அவர் கூடலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள்னால ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் பற்றி கன்ஃபார்ம் வந்து நம்மளுடைய எக்ஸாம்ஸில் வந்து கன்ஃபார்ம் வந்து கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இவரோட இவரை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இவர் எழுதுகிற புக்ஸ் புதுமை பெண்,
தேவாரம், குயில் பாட்டு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலி மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியாரோடைய எல்லா ஒர்க்ஸையுமே, அவர் இது வரைக்கும் எழுதின போயம், அந்த மாதிரி பல விஷயங்களை சேர்த்து ஒருங்கிணைத்து வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஆக்சுவலி பேசும்போது நான் ஒரு சில விஷயங்களை பற்றி ஜென்ரலாக வந்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. நேஷ்னலைசேஷன் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற ஒரு 1949 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதியாரோட புக்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னலைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய இந்த பேங்க்கை நேஷ்னலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது என்னடா இது புக்கை வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கான காப்பிரைட் இருக்கும் இல்லையா, ஒரு புக்கை வந்து இவங்க எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காப்பிரைட் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலான்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் காப்பிரைட் ஆக்ட் கீழே வந்து இருக்குது. பட் ஆனால் அவங்களுடைய காலம் முடிஞ்சிட்ட பிறகோ இல்லை அவங்களோட பெர்மிஷனோட வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை வாங்கிப்பாங்க. லைக் காப்பிரைட்டை வந்து கவர்மெண்ட் வாங்கிப்பாங்க. அதை வாங்கி எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை ரீபப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதனால் நிறைய கமர்ஷியலாகவும் வந்து கவர்மெண்ட் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதாவது சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட புக்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் இருக்குது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா. ஸோ அண்ட் தென் இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். டீப்பனிங் இந்தியா ஸ்டெப்ஸ் ஆஸ் எ கீ ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்பேஸ் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவோடைய ஸ்பேஸ் எந்த ஒரு லெவலில் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ம ஸ்பேஸில் வந்து ஒரு மேலோங்கி நிற்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னாலஜியெல்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசாக நம்ம டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த எடிட்டோரியல் செக்ஷனில் அஸ்வின் பிரசாத் அப்படின்ற எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்தியா அண்ட் தென் யூஎஸ்ஏ கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க ரெண்டுத்தோடைய ராக்கெட்ஸ் பற்றி. ஸோ நிறையவே வந்து இப்போலாம் ரீயூசபிள் ராக்கெட்ஸ் அப்படின்றது ஒரு புது ரெவல்யூஷன் மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் விடுவாங்க, அதோடைய பார்ட்ஸ்லாம் எங்கெங்கேயோ போய் விழும், லைக் ஓஷன்லலாம் கூட விழும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதாவது ஒரு வாட்டி தான் நம்ம அந்த ராக்கெட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட்ஸ் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. அதாவது போயிட்டு மறுபடியும் நம்ம எர்த்துக்கு வந்து மறுபடியுமே அந்த ராக்கெட்ஸை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நம்மளோட டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. நிறையவே ரீயூசபிள் ராக்கெட்ஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிக்குது இந்த ரெவல்யூஷனில். ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட்டெல்லாம் ரொம்பவே கம்மியாகுது. அண்ட் தென் மேக்ஸிமம் பேலோட வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துது. ஸோ நமக்கு இருக்கிறது 2 இருக்கு இல்லையா, ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலோடு வந்து ஜிஎஸ்எல்வியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பிஎஸ்எல்வியை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும்போது நம்மளோட இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து NGLV அதாவது நியூ ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல் அப்படின்ற புதுசாக வந்து நம்ம இன்னும் ஒரு 8 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 tons பேலோட் வந்து எடுக்கும். GUOவில் அதாவது ஜியாகிரபிக்கல் இதில் LEOவில் வந்து பார்த்திங்கன்னா 20 tons எடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே இந்த NGLV இதெல்லாம் நம்ம இந்தியாவில் நடக்கிறது. பட் ஆனால் நம்ம USA நம்ம அவுட் ஆஃப் இந்தியாவில் போய் பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸில் ஸ்டார்ஷிப்புன்ற ஒரு நம்ம எப்படி NGLV வந்து நம்ம இன்னும் 8 இயர்ஸில் வரப்போதோ அந்த மாதிரி ஸ்டார்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது அவங்க மேக் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒர்க் டன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 lakh ton வந்து பேலோடு வந்து இருக்குது. அதாவது நம்ம 8 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக அச்சீவ் பண்ண போகிறோம். இவங்க வந்து இப்போவே கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான நம்ம எப்படி இதை வந்து டார்கெட்டில் நம்ம எப்படி வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அவுட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதிகமாக இருந்தாலுமே அவங்க வந்து ப்ரைவேட் செக்டாரை வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலுமே நம்மளோட ப்ரைவேட் செக்டார்ஸை வந்து உள்ளே விட்டு ஸோ இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து நம்ம ப்ரைவேட் செக்டாரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட இந்தியா வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கலாம் இப்போ இருக்கிறத விட அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்மளுடைய ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். PM Portion Center to bear additional cost of rupees 425.62 crore due to food inflation அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மிட் டே மீல் அப்படின்ட்டு மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் PM போர்ஷன் அப்படின்றது வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஏன் ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் பண்ணுறது 60% ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்பான்சர் பண்ணால் 40% நம்ம ஸ்டேட் வந்து கொடுத்து நம்ம இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ இதில் வந்து மெயினாக பல்சஸ் வெஜிடபிள்ஸ் ஆயில் அப்படி வந்து மீல் வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மிட் டே மீல் ஸ்கீம் மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏன் இது வந்து ஒரு புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க PM போர்ஷன் ஸ்கீம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறையவே வந்து இந்த ஃபுட்டு எல்லாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே இப்போவும் இருக்காது இல்லையா. நிறையவே வந்து ஆட் ஆகிருக்கு. நிறைய வந்து காசு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து ஃபுட்டோட ரா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தானே ஆகிட்டுருக்கு. பட்ஜெட் அந்த விலைவாசி வந்து கூடுதலாக ஆக ஆக ஸோ போய் சேர வேண்டியது வந்து ரொம்ப கம்மியாக சேருது அப்படின்றதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதிகப்படுத்தும் போது நம்மளுடைய இந்த புதுசாக வந்து PM போர்ஷன் ஸ்கீம் அப்படின்ற மூலியமாக ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 425.62 கோடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த PM போர்ஷன் ஸ்கீமுக்காக வந்து இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன்றது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய அந்த காஸ்ட் வந்து விலை வந்து ஏறுது இல்லையா நிறைய, அதை பொறுத்து வந்து இவ்வளோ crore rupees வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதே இந்த ஸ்கீம் மாதிரி ஆக்சுவலி இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஆக்சுவலி பீகாரில் கூடமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் ஸ்கீம் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு இதில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து நிறையவே வந்து கிட்டத்தட்ட PVTGஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த ட்ரைபல் குரூப்ஸ் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்றது தான் PVTG அப்படின்றது. ஸோ அது 75 குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 வந்து ஒடிசாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த 13 வந்து ஒடிசாவில் தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் மாதிரி. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து லோன் வாங்குகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் இருந்தாலே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து கொடுக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏன் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷின் மாதிரி வந்து எழுப்பியிருந்தாங்க. அது இப்போ நான் சும்மா வந்து அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ மற்றபடி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை, அது வந்து ஒடிசாவில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ தென் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் வீசா அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். ஆயுஷ் வீசா அப்படின்றது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மெடிசினல் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்மளுடைய இந்தியாவில் இருக்க யோகா, ஆயுர்வேதிக், அப்புறம் வந்து அந்த பழமையான நம்மளுடைய மெடிசன்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வந்து நார்மலாக வீசா எடுத்து வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நம்ம வந்து இதுக்காகவே வந்து மெடிசினலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ் வீசா அப்படின்றது கொடுக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் வீசா அப்படின்றது. ஸோ அது பற்றியுமே வந்து ஆக்சுவலி வந்து நான் இன்றைக்கி நியூஸில் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் இல்லை இங்கே. ஸோ ஃபைனலி மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தினமும் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக UPSC ரிலவெண்ட்டாக, அதுவும் மெயினாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் வர பேஸ்டாக வந்து நியூஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.